விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏவான ஆளூர் ஷானிவாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து தொடர்ச்சியா பொய்களை தான் பதிவு பண்றாரு. களத்துல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றதுல அவருக்கு எந்த விதமான புரிதலுமே இல்ல, ஒரு தெளிவான அரசியல் பார்வை இல்ல, களத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு. மாற்றாக நிறைய பொய்களை முன்வைக்கிறார், அவர் பேசியதுல உண்மையே கிடையாது அப்படின்னு பதிவு பண்றாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? தேசிய அரசியலில் கூட சாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர் தான் என்னுடைய நண்பர் ஆளூர் ஷானவாஸ். ஆனால் விஜய்க்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பதில் எனக்கு ஆச்சரியமாகவும் சிரிப்பை வரவழைக்கக்கூடியதாகவும் தான் இருக்கிறது. இதே மருத்துவமனை செயற்பாடுகளை குறித்து 1 மாசத்துக்கு முன்பு 2 மாதங்களுக்கு முன்பு இதே சட்டமன்றத்தில் ஆளூர் ஷானவாஸ் பேசியிருக்கிறார். இன்னைக்கு வந்து அதே தலைப்பில் வந்து விஜய் பேசும்போது ஷானவாஸுக்கு கோபம் வருகிறது. இவர் ஷானவாஸ் சொல்றதெல்லாம் பார்த்தா நாகப்பட்டினத்தில் தேனும் பாலும் ஓடுதுன்னு அவர் சொல்றாரு. வேற எதுவுமே எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு ஒரு நண்பர் ஷானவாஸ் அவர்கள் சொல்லுகிறார். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு மாநிலம் ஒரு மாவட்டம் எப்படி சார் இருக்க முடியும்? அவருடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால் ஐ திங்க் 3 or 4 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஏன் அவங்க யாருமே வாய் திறக்கல? ரெண்டாவது, திமுக அரசாங்கத்தின் மீது விஜய் குற்றம் சுமத்தினால் ஷானவாஸ் ஏன் இவ்வளவு தூரம் முண்டி அடித்து கொண்டு வந்து வக்காலத்து வாங்குகிறார்? இது ஒன்றும் கூட்டணி அரசு கிடையாது, விசிக அங்கம் வகிக்கக்கூடிய திமுக அரசு கிடையாது, அல்லது திமுக எம்எல்ஏவும் கிடையாது ஷானவாஸ். திமுக எம்எல்ஏக்களே அமைதியாக இருக்கும்போது மோர் லாயல் தன் த கிங் வாங்க, ஆர் மோர் லாயல் தன் த குயின் வாங்க. இவ்வளவு பதட்டம் ஷானவாஸ் அவர்களுக்கு ஏன் வருகிறது? என்னுடைய நண்பர் ஷானவாஸ் நேற்றைக்கு செய்தியாளர்கள் கூட்டத்தை அவர் நடத்தியதை பார்த்தேன். பெரும்பாலான செய்தியாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். ஒரு 15-20 கேமராக்கள் இருக்கும். ஹிந்து பேப்பர்ல கூட எனக்கு பெருசா போட்டிருக்காங்க. இவ்வளவு பதட்டம் ஷானவாஸுக்கு ஏன் வந்தது? அந்த பகுதி எம்எல்ஏ சார் இப்போ ஒரு 10 பேர் அமைதியா இருக்கான் சார். சார் ப்ளீஸ், அரசாங்கம் பதில் சொல்லட்டும் சார். லெட் தி கவர்மெண்ட் சொல்லணும். லெட் தி கவர்மெண்ட் ஆன்சர் சார். கூட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். திமுக எம்எல்ஏக்கள் நேரடியாக விஜயுடன் மோத தயங்குகிறார்கள். கூட்டணி கட்சியான ஷானவாஸை பேசும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசுகிறார். எனக்கு தெரியும், நண்பர் ஷானவாஸ் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நெருக்கமானவர். அவர் ஒரு நல்ல இளைஞர், நல்லதொரு அரசியல்வாதி. தனிப்பட்ட முறையில் அவர் மீது எனக்கு எந்த குறையும் இல்லை. அவர் ஒரு முற்போக்கான அரசியல்வாதி தான். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக அவரை நான் அறிவேன். 2012-13 புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நிறைய விவாதங்களில் நானும் அவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்களில் நானும் ஒருவன். பெரிய மிட்டா மிராசுதார் குடும்பங்கள்ல தான் ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியுன்றதை உடச்சு, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து கூட ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியுன்றதுக்காக இளம் வயதிலேயே, அவர் வயது இன்னைக்கு 42-43 வயது தான் இருக்கும், அதுக்குள்ளதான் இருக்கும். அந்த வயதுகளிலேயே அவர் ஒருவரால் எம்எல்ஏ ஆக முடியும் என்பது மகிழ்ச்சியான செய்திதான். ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு எனக்கு ஆயாசத்தை கொடுக்கிறது. விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்றால் திமுக கூட்டணி கட்சியான விசிகாவும் அஞ்சுகிறது. விசிகா வாக்குகள் கணிசமான அளவு விஜய் நோக்கி போக ஆரம்பித்திருக்கின்றன. ஆளுநர் ரவியோட பங்கையும் அண்ணாமலையோட ரோலையும் விஜய் எடுத்துக்கொள்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப தவறான, உண்மைக்கு மாறான ஒரு குற்றச்சாட்டு. சில விவர பிழைகள் இருக்கலாம், அதை சுட்டிக்காட்டுங்கள். எல்லாமே பொய்யெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் கேட்கிறேன், நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து ஷானவாஸ் மட்டும் பிரதிநிதி இல்லைங்க. இதை டிஃபெண்ட் பண்ண வேண்டியது திமுக கவர்மெண்ட். டிஃபெண்ட் பண்ற அந்த ஒரு பணியை, அந்த ஒரு வேலையை ஷானவாஸுக்கு முதலமைச்சர் ஏன் அவுட் சோர்ஸ் பண்ணி இருக்கிறார்? மாசு சொல்றாரு அங்க வந்து மருத்துவமனையில போய் பார்க்கட்டும். இந்த மருத்துவமனையோட அவலத்தை பத்தி இதே ஷானவாஸ் அசம்பிளியில பேசியிருக்காரு சார்.